ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய ஸ்டைலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குயிக்காக வீட்லேயே ஈஸியாக குழந்தைகளுக்கு ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்கெண்டு டைமில் பேச்சுலர்ஸும் கூட இது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஹோட்டல் போகணும், ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. வீட்டிலேயே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் ஹைஜீனிக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம் வாங்க. அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நம்ம அங்கேயே வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. போன்லெஸ் வேணாலும் போன்லெஸ் போடுங்க. கொஞ்சம் போனோடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. அந்த மாதிரி தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து உப்பு, லெமன், மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கட்டி தயிர், புளிக்காத தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு, கடைசியாக வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், அது வந்து நிறத்துக்காக சேர்த்திக்கிற ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூடவே. அதுக்கப்புறம் ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம வந்து இன்ஸ்டன்ட் மசாலா எதுவுமே இன்றைக்கி சேர்த்துல. வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறோம். இதே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப திக்காக வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சிக்கன் வந்து கோட் ஆகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி கட்டி இல்லாமல், தயிர் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சக்கூடிய அந்த சிக்கன் பீஸை வந்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், ஒரே அடியாக போடாமல். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி, நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1 1/2 மணி நேரம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். சோக் பண்ணுறதுக்காக 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போது சிக்கன் வந்து நல்லா ஊறி இருக்குது, அதில் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகி மிதமான சூட்டில் வச்சுருக்கிறேன். இப்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஸ்பூன்லேயே எடுத்து போடுங்க. ஒவ்வொரு துண்டாக தனித்தனியாக போடுங்க, 2 2ஆக போடாதீங்க. கொஞ்சம் வேகறதுக்காக இடைவெளி கேப் விட்டு போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஸ்டிக்கை வச்சு அப்படியே லைட்டாக திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், மசாலா எதுவுமே பிரியவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ திரும்பவும் ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு தடவை திருப்பி விடணும். எந்த வந்து கரண்டி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஜல்லிக்கரண்டி எல்லாம். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தாலே போதுங்க. நான் வடை இந்த மாதிரி எது பொரிக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஈஸியாக இருக்கும், எண்ணெய் தெறிக்காமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாக திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயாச்சு. சூப்பரான ஒரு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச்சு நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து வீக்கெண்டுனால ரெஸ்டாரண்ட் போகணும், இந்த மாதிரி வந்து சில்லி சிக்கன் 65, லாலிபாப் இப்படியெல்லாம் சாப்பிட விரும்புவாங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு அங்கே வாங்கி கொடுக்குறோம். அப்படிலாம் வீட்லேயே நம்ம வந்து சுத்தமான எண்ணெயில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஹோட்டலில் எல்லாம் காஞ்ச எண்ணெயிலே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவாங்க ரிப்பீட்டடாக. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா? அந்த ஃபுட் கலரெல்லாம் சேர்த்தாம நம்ம வந்து செய்கிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போடுறக்கு அந்த நிறத்துக்காக மட்டும்தான் நம்ம போடுறோம், காரம் இருக்காது. அதனால் அது மாதிரி போட்டாலே அட்ராக்டிவாக இருக்குது குழந்தைகளுக்கு. இப்போ பாருங்கள், இது நம்ம செகண்ட் பேட்சும் ரெடி ஆயாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. ஃபைனலாக அந்த சூடில் இருக்கிற எண்ணெயிலேயே கருவேப்பிலை 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு நீளவாக்கில் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டாப்பிங் போட்டால் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி கொடுத்தீங்கனால போதும், குழந்தைகள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும்.
அதனால இதுக்கு மேல என்னங்க ரெஸ்டாரண்ட்டு? நம்ம வீட்லயே என்ன வேணாலும் செஞ்சு குடுக்கலாம் இல்லைங்களா? கொஞ்சம் பொறுமையா செய்யணும் அவ்வளோதான். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாரி செஞ்சு குடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க, ஒண்ண எடுத்து பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப ஹார்டா இல்லாம, ரொம்ப நேரம் விட்டா ரப்பரியா ஆயிரும். அதனால இந்த மாதிரி பக்குவத்தில இருந்தா தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கு, சாஃப்ட்டா இருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். அது கிளிக் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில இன்ட்ரஸ்டிங் ரெசிபியில பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க் யூ.